இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 26 அதிகாரம் 16 வசனம். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். இந்த நாளிலே நாம் கடந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நெருக்கத்திலே கர்த்தரை தேடினவர்கள் யார், எப்படியெல்லாம் ஆண்டவரை தேடினார்கள், யார் யாருடைய வாழ்க்கையிலே என்ன நெருக்கம் வந்தது, அவர்கள் அந்த கர்த்தரை தேடி என்ன பதிலை பெற்று கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த நாளிலே இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வாழ்க்கையிலே வந்த ஒவ்வொரு நெருக்கத்திலும் அவங்க கர்த்தரை என்ன செய்தாங்க, தேடினாங்க. அந்த ஆசா ராஜா காலத்துல நம்ம பார்க்கிறோம், சத்துருக்கள் நெருக்கும் போது அவங்க கர்த்தரை தேடினார்கள். இன்னும் கூட யோனா தீர்க்கதரிசி தன்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை தேடினார் என்று சொல்லி நாம பார்த்தோம். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நெருக்கப்படும் போது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி நெருக்கப்படும் போது அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், ஆனாலும் கூட கர்த்தரை தேடி விசாரித்து அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையிலே சந்தித்த நெருக்கங்களை நாம் தியானித்தோம். இந்த நாள்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த முன்பகுதியிலே வேதத்தின் முன்பகுதியில் உள்ள மக்களை நம்ம பார்க்கிற பொழுது அவங்க நெருக்கத்துல என்ன செய்தாங்க, கர்த்தரை தேடினார்கள். தாவீது தேடினார் நெருக்கமான சூழ்நிலையிலே. இன்னும் பார்க்கிறோம், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். சில நேரங்கள்ல தேவ கோபம் நம்மேல் எழும்பினது போல நமக்கு தெரியும். அவ்வளவு நெருக்கத்தை நம்ம அனுபவிக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும், அந்தரங்க வேண்டுதல் செய்ய வேண்டுமாம். ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்திலே நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பாய். நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அந்தரங்கத்திலே போய் நீ என்ன செய்யணுமா, நம்ம ஜெபிக்க வேண்டுமா. சில நெருக்கங்கள் வரும் பொழுது அந்தரங்க வேண்டுதல் நம்ம செய்ய வேண்டும். மனதின் அறைகளை பூட்டி நாம என்ன செய்ய வேண்டும், தெளிந்த புத்தியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்தரங்கமாய் நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிந்தின வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் தன் அம்பாயத்தில் வேதனைப்பட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கர்ப்பவதியை போல நாங்கள் இருக்கிறோம். எவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஒரு பிரசவ ஸ்திரீ, பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன செய்வாள், பேறுகாலம் சமீபித்திருக்கையில் அவளுக்கு பிரசவ வேதனை வரும் பொழுது அவ வேதனைப்பட்டு தன்னுடைய அம்பாயத்தில் கூப்பிடுகிற ஒரு கர்ப்பவதியை போல, எப்பொழுது எனக்கு இந்த வேதனையில் இருந்து விடுதலை வரும் என்று சொல்லி அவளுக்கு அந்த பிரசவ வலியோடு அவள் துடித்து வேதனைப்படுகிறதை போல நாங்கள் என்ன செய்கிறோம், உமக்கு முன்பாக இருக்கிறோம். சில நெருக்கம் வரும்போது, சில இக்கட்டு வரும்போது நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கர்ப்பவதியை போல, ஒரு கர்ப்பஸ்திரியை போல நாங்கள் வேதனையோடு நாங்கள் காணப்படுகிறோம். நாங்கள் கர்ப்பமாயிருந்து காற்றை பெற்று நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு ரட்சிப்பையும் எங்க வாழ்க்கையில பார்க்க முடியல, அவ்வளவு எங்கள் வாழ்க்கையிலே நெருக்கம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம். 20ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, என் ஜனமே, நீ போய் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சின்னம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். ஆம், எங்க ஒழிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல. நெருக்கம் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய பாதத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு பேர்காலத்துல கூப்பிடுகிற ஸ்திரியை போல, ஆண்டவரே, ஒரு கர்ப்ப ஸ்திரியை போல நாங்கள் என்ன செய்கிறோம், வேதனைப்பட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் நெருக்கத்தில் இருந்து எங்களை விடுவியும். சில நெருக்கம் வரும்போது, யாராலும் நம்மை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த கர்ப்பவதியை போல நம்ம கர்த்தரை தேடுகிற பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அந்த எஸ்தர் ராஜாத்தின் வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம், யூதர்களுக்கு பயங்கரமான நெருக்கம், ஒரு பெரிய அழிவு வருகிற பொழுது அந்த அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்த எஸ்தர் ராஜாத்தியும் அவளுடைய தாதிமாரும் உபவாசிக்கிறார்கள். அங்கே மொர்தேகாய் உபவாசிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரை தேடுகிறதை நாம பார்க்கிறோம். ஆம், ஒரு கர்ப்பவதியை போல அவர்கள் அன்று நெருக்கப்பட்டார்கள். ஆம், அவர்கள் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அவர் அதனுடைய விளைவை நாம பார்க்கிறோம். பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம்
காரியம் மாறுதலாய் முடிந்ததை நாம பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான நெருக்கங்கள் வரும்போது கர்த்தரை நாம் தேட வேண்டும், அந்தரங்க வேண்டுதல் செய்ய வேண்டும். நாம் அந்தரங்கத்திலே கதவை பூட்டி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு வெளியரங்கமான ஒரு பதிலை கொடுப்பார். ஆம், சின்னம் கடந்து போகும் மட்டும், சத்ருவினுடைய சின்னம் கடந்து போகும் மட்டும், அந்த சீற்றம் கடந்து போகும் மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒளித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒளித்து கொள்ள வேண்டும். அந்த சின்னம் கடந்து போகிற வரைக்கும், அந்த சீற்றம், அந்த நெருக்கம் கடந்து போகிற வரைக்கும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஒளித்து கொள்ள வேண்டும். நாம் அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு பெரிய விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். பரிசுத்தவான்கள் வேதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்த ஒவ்வொரு நெருக்கத்திலும் ஆண்டவரே தஞ்சமாக, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு தஞ்சம், இந்த இக்கட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும், இந்த நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும் என்று சொல்லி அவருடைய பாதத்தையே தஞ்சமாக கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். அந்தரங்கமாய் ஜெபிக்கிற பொழுது வெளியரங்கமான பலன், சினம் கடந்து போகும் மட்டும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவரை விட்டு பின்வாங்கும் போது நெருக்கம், சத்துருக்களை ஆண்டவர் எழுப்புகிறார். எங்க போனாலும் கர்த்தருடைய கை அவர்களுக்கு தீமைக்கென்றே இருந்தது என்று சொல்லி நாம வாசித்தோம். கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. நெருக்கம், உள்ளே வருகிறவர்களுக்கும் வெளியே போகிறவர்களுக்கும் நெருக்கிடைய நிமித்தம் சமாதானம் இல்லை என்று சொல்லி வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரே, எங்க போனாலும் நெருக்கம், எங்க போனாலும் பிரச்சனை, ஒரு பக்கமும் நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறோமா? அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுப்பார். எப்படி யோனா தீர்க்கதரிசி மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கூக்குரலிட்டார். முடியவே முடியாத சூழ்நிலை, தப்பிக்கவே முடியாது, அவர் வெளியே வர வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையிலும் அந்த மீன் யோனாவை கரையிலே கக்கிற்று. அதுபோல அந்த பாடுகள், அந்த நெருக்கங்கள் நம்மை விட்டு கடந்து போகும்படி செய்வார். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே நெருக்கப்படுகிற மக்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி. யார் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தின் பாதையின் வழியாய் கடந்து செல்கிறார்களோ, ஒடுக்கத்திலே கடந்து செல்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஒடுக்கமில்லாத விசாலத்திலே அவர் வைப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. சினத்தின் நாட்கள், தீங்கின் நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள் கடந்து போகட்டும் சுவாமி. உடைய ரட்சிப்பையும் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் காணட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.